यावो तत्तयनात्रिकन्तु विदुत्वम् अन्येषु अभिचारितोर्णं सम्भेवदारसवर्णन्यलब्धं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तौलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराय हरिचन्दनयोगदृश्यां साक्षात्मां करुणया कमलाङ्गान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मिव्यामोगतस्तद्धराणि तदाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रपद्ये निरवद्यानां सत्यां गुणसम्पदां शरणं बौद्धीतानां षडगोविघ्नेश्वरम् श्रीमद्रङ्गचटारि संयमवरागद्वागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्भगादिरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंशदेशीयते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनसाधनवदं नारायणं योगिनं वेदान्तदेशिकतीन्द्रकटाक्षलब्धे रय्यन्तसारमनवद्यमं पुदाप्यं नारायणाते सूर्यकृपाकुलित्यं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः श्रीनीलाकुन्दस्तनगिरितटी सुप्तमुद्भवति कृष्णं पारात्यं स्वं श्रुतिसुधरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृनिकृतं या फलात् कृत्यभुङ्क्ते गोदारस्यै नवैरृतं भुवे एवास्तु भूयः அன்னவயல் குருவை ஆண்டாள் அரங்கத்து பணிதிருப்பாவை உற்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சூடி கொடுத்தொழிய சொல்வாவை பாடியுள்ளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் சென்னை விதியின்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஏற்ற களங்களில் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுவரே தீருடாய் மாற்றார் உனக்கு வழிதுளைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தே ஓர்பாவாய். இப்போ வியாக்கியானம் பார்க்க வேண்டிய பாசுரம் குத்து விளக்கெரிய போட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வைத்திரவாய் மைத்திடங்கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலன ஒட்டாய்கான் எத்தனை ஏறும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரும் பாவாய். சென்ற பாசுரத்துல நப்பின்னை பிராட்டிய அழுந்தார்கள். இந்த பாசுரத்துல தம்பதிகளை எழுப்புறார், ரெண்டு பேரையும் எழுப்புறார். அப்போ பெருமாளையும் எழுதுறா. போன பாசுரத்துல பிராட்டிய நப்பின்ன பிராட்டியை மட்டும் எழுப்பினா, இந்த பாசுரத்துல ரெண்டு பேரையும் எழுப்புறார். அப்போ இருவரும் உபாயம், இருவரும் உபேயம். அதாவது பெருமாள் தாயார், அதாவது லக்ஷ்மி, ரெண்டு பேரும் உபாயம், ரெண்டு பேரும் உபேயம். ஒரு குழந்தைக்கு அம்மாவும் முக்கியம், அப்பாவும் முக்கியம். அம்மா பிரியத்தை பண்ணக்கூடியவள், அப்பா ஹிதத்தை பண்ணக்கூடியவன். அது மாதிரியாக இவ ரெண்டு பேரும் பிராட்டியை தனியாக பற்றினாலும் தப்பு, பெருமாளை தனியாக பற்றினாலும் தப்பு. அப்படின்னா லோகத்துல பெருமாளை மட்டும் ஆசைப்பட்டு பிராட்டியை ஆசைப்படாதவள் சூர்பனக. பிராட்டியை சாட்டுறேன் அப்படின்னு சொல்ற. பிராட்டி சீதை கிட்ட புத்தி இல்லாமல் ராமனை அடைய பார்த்தவள் சூர்பனக. அவள் காதையும் மூக்கையும் விழுந்தாள். பெருமாள் இடத்துல பக்தி இல்லாம பிராட்டி அடைய நினைச்சான் அவளோட தமையன். அவன் என்ன பண்ணா மரணத்தை எழுதினான். அதுல இருந்து ரெண்டு பேரும் நமக்கு உபாயம், ரெண்டு பேரும் நமக்கு உபேயம். லோகத்துல கூட ஒரு சிலர் என்ன பண்றா, இன்னைக்கு அம்மாவையும் அப்பாவையும் பிரிப்பா. ஒரு பிள்ளையாத்துல அம்மா, ஒரு பிள்ளையாத்துல அப்பா இருக்கவே கூடாது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தா ஒரு பிள்ளையாத்துல இருக்கணும். அதாவது அப்படி நீங்கோ ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுட்டு, இன்னொன்னு அப்பா அம்மா விஷயத்துல இந்த கெட்ட புத்தி எல்லாம் வரக்கூடாது. ரெண்டு பிள்ளை இருக்கும், அவன் 6 மாசம் வச்சுக்கிட்டோம், நாம 6 மாசம் வச்சுக்கிட்டோம், அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. ஒருவேளை நல்லெண்ணத்தோட, அதாவது சண்டை சச்சரவு போட்டினால இல்லாம, ஒருவேளை அவளுக்கே ஒரு சேஞ்ச் இங்கேயே எங்க இருக்கு, ஒரு பிள்ளை ஸ்ரீரங்கத்துல தான், ஒரு பிள்ளை காஞ்சிபுரத்துல இருந்தான்னா இந்த பெருமாள் 6 மாசம் ஜெயிச்சாமா இருக்கும், அந்த பெருமாள் 6 மாசம் ஜெயிச்சாமா இருக்கும். இங்க உற்சவம் இருக்கும்போது இங்க இருப்பா, அங்க உற்சவம் இருக்கும்போது அங்க இருப்பா. அப்படி இருக்கலாம். அவ இஷ்டத்துல இருக்கும்போது கூட 6 மாசம் ஆச்சு, அதனால நீ அங்க கிளம்பி போ அப்படின்னு சொல்லக்கூடாது. நானே எத்தனை நாள் வச்சுக்கிது, இன்னொரு பிள்ளை என்ன அவன் மட்டும் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால கூட பிறந்தவோ கல்யாணம் பண்ற போது வேணா ரெண்டு பேரும் பங்கு போட்டு பண்ணலாம். ரெண்டு பிள்ளை, அப்பா அம்மா ஏழை, கூட பிறந்தவோ கல்யாணம் பண்றான், அப்போ வேணா ரெண்டு பேரும் பங்கு போட்டுன்னு பண்ணலாம். அப்போ அது தப்பு கிடையாது. ஏன்னா ஒத்தனுக்கே பேடன் இல்லாம இருக்கும் கல்யாணம்.
ஆனா அப்பா அம்மாவை காப்பாற்றுற விஷயத்துலாம் அது மாதிரியாக ஒரு எண்ணம் வரக்கூடாது. அம்மா காஞ்சிபுரத்தில் இருக்கட்டும், அப்பா ஸ்ரீரங்கத்தில் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனாலே லோகத்திலையும் அப்பா அம்மா விஷயத்த கூடாது. ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதால தான் குழந்தைகளுக்கு பெரிய லாபம் இருக்கு. அதனால அவ அந்யோன்யமா இருக்கணும். அவ சண்டை போட்டு இருந்தாலும் பிரச்சனை. அப்பா அம்மாவுக்குள்ள ஒத்துமை இல்லாட்டா அவ வாழ்க்கை கெட்டு போறதுன்றது ஒண்ணு இருக்கட்டும். அதாவது அந்யோன்யம் இல்லாத வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு சமமான வாழ்க்கை தான். தன்னுடைய சமத்தை விட்டுடுங்கோ, அதாவது அந்த தம்பதிகளோட சமத்தை விட்டுடுங்கோ. அதனால மெயினா பாதிக்கப்பட போறது குழந்தைகள். அதனாலதான் குழந்தை பொண்ணுனா ஜாகிரதையா இருக்கும். படிக்காத குழந்தை பொண்ணுட்டு இனிமேட்டு ஜாகிரதையா இருக்கா. ஆம்பளையா முன்னாடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தை சொல்றதுக்கு கூட பெரியவா இல்லை. அதனாலதான் மனு சொன்ன அபிவாதன சீலசிய நித்தியம் விருத்தோபசேவினா சத்வாரி தஸ்ய வர்த்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம். அபிவாதனசீலசியா எவன் பெரியவாளை பார்த்தா உடனே எழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்றானோ, அதாவது சேவிக்கிறானோ, அபிவாதனத்துக்கு சேவிக்கிறதுனே அர்த்தம். அதனால எவன் ஒருவன் சேவிக்கிறானோ அது மாதிரியாக யாஜ்ஞவல்யர் நினைக்கிறேன். அபிவாதனசீலசிய நித்தியம் விருத்தோபசேவினா, பெரிவாளோட இருக்கிறத ஒரு சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது பெரிவாளோட இருந்தா கொஞ்சம் சமம் இருக்கும். சமம் இருக்குன்னா நான் குழந்தையோட இருந்தாலும் தான் சமம் இருக்கு. குழந்தை பெற்றுக்காத இருக்கலாமா? குழந்தைய பெற்றுட்டோம்னு சொன்னா அதுக்கு படிக்க வைக்கணும், எத்தனை சமம் இருக்கு. அப்போ குழந்தை பெற்றுக்காரியே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது மாதிரி பெரிவாளோட இருந்தாலும் அதாவது ஒரு மனுஷா நம்மோட இருக்கா, அவளை நாம பாதுகாக்கணுங்கிற பட்சத்துல கண்டிப்பாக சமம் வரும். அது யாரா இருந்தாலும் வரும். அப்போ கல்யாணம் இப்போ எவ்வளவு சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொன்னா ஆபீஸ்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும்னு சொல்லலாம், லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலாம். இவன் என்ன கரியர் கெட்டு போயிடுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். இன்னொன்னும் பல பேர் என்ன பண்றா அப்படின்னா, நாம நாம் தனியாவே வாழ்ந்துட்டு போறோம், கட்சி காலத்துல எங்கேயாவது போய் அந்த ஹோம்லாம் வந்துருக்கு அங்க சேர்ந்துக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் அப்படின்னு அது இவ கரியரை கெடுத்துருமா. குடும்பம் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டு நீ பின்னையும் ஒரு 4 பொசிஷன் ப்ரமோஷனை வாங்கிட்டு பின்னையும் ஒரு ₹1 கோடி சேர்த்து யாருக்கு வச்சுட்டு போற நீ? அதனால அந்த குடும்பம் பாங்கு என்பதை விட்டுட்டு அதை மீறி எதை பண்ணாலும் சரி. இப்போ சந்தியாவந்தன காலம் வந்தது தப்புன்னு ராமாயணம் தான் வாசிட்டு இருக்கோம், பெருமாள் விஷயம் தான் வாசிட்டு இருக்கோம். ஆனால் சந்தியாவந்தன காலம் வந்ததுன்னா ராமாயண புத்தகத்தை மூடி வச்சிடணும். அப்புறம் சந்தியாவந்தத்தை மட்டும் எடுத்து பார்க்கணும். எப்பயும் இதுலயே நல்ல விஷயங்களுக்குள்ள கூட விவேகம் இருக்கணும். அதாவது நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் டிவி சீரியல் பார்க்கறதா, கிரிக்கெட் பார்க்கறதா, ராமாயணம் வாசிக்கிறதான்றதுக்குள்ள மாத்திரம் விவேகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நல்ல விஷயங்களுக்குள்ள கூட விவேகம் இருக்கணும். இதை நான் எப்ப பண்றது, அதை நான் எப்ப பண்றது. சந்தியாவந்தன காலம் ராமாயணத்தை எப்போனா வாசிக்கலாம், அதுக்கு ஒரு நியமம் இல்லை. ஆனா சந்தியாவந்தத்துக்கு நியமம் இருக்கு. அப்போ சந்தியாவந்தனமா இந்த காலத்துல சந்தியாவந்தனமா ராமாயணமா என்று சொன்னால் சந்தியாவந்தனம் தான் முக்கியமாகும். அது மாதிரியாக வாழ்க்கை, குடும்பம், சமுதாயத்தோட எதிர்காலம் இதெல்லாமும் மனசுல வச்சுக்கணும். அப்புறம் தான் ஒரு தனிப்பட்டனுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும். அதனால அபிவாதன சீலசிய நித்தியம் புத்தோபசேவினா, மாமியார் மாமனார் இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த மாதிரியாக அவளுக்கு சாதம் போட மாட்டேன். வேணும்னா கோயம்புத்தூர்ல போய் இதுல சேர்த்துடலாம், பெருங்குளத்தூர்ல ஏதோ ஒண்ணு வந்து போல. இப்போ அதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் பணம் இருக்கு. அவளை இன்னொன்னு பழைய காலம் மாதிரி கூட பெரியவாளை காப்பாத்து அவளுக்கு பென்ஷன் வருது, ஏதோ பணமும் வச்சுட்டு இருக்கா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சமத்தை பார்த்துக்கிறதுக்கு இது இல்லை. அப்ப அதுவா குழந்தையா பெற்றுக்க வேண்டாம், கல்யாணமா பண்ணிக்கலாம். இப்ப எத்தனையோ பேர் இது மாதிரி எண்ணம் வந்துருக்கு, கல்யாணம் பண்ணிக்காத தனியா வாழ்ந்துடுறேன் அப்படின்னு. எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் எல்லாம் வருது, புத்திலாம் வருது. அது பெருமாள் தான் சீர் பண்ணணும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்போ நித்தியம் விருத்தோபசேவினா அவர் சொல்ற ஒரு பெரிவாளை பார்த்தா சேவிக்கிற எண்ணம் கொண்டவனுக்கும், வயசான பெரிவாளோட வீட்டுல இருக்கு, அவ வேலை இல்லை, அவ பேர்டன் இல்லை, அவ ஒரு மூலையில உட்காந்துருக்கட்டும். நம்ம நடத்தைகள்ல எத்தனையோ வித்தியாசம் இருக்கும். அதாவது நானே ராஜா நானே மந்திரி இருக்க மாட்டோம். என்ன இருந்தாலும் நம்ம அப்பா அங்க உட்காந்துருக்க, அம்மா அங்க உட்காந்துருக்கேன்னா மனுஷனுக்கு 2 இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். 2 இல்லாட்டா எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கீழே விழுறது கண்டிப்பாக கீழே விழுவான். ஒண்ணு குறிக்கோள் இருக்கணும், குறிக்கோள் நல்ல குறிக்கோளாக இருக்கணும். நான் நேர்மையாக வாழணும், திருவாராதனம் பண்ணணும், சந்தியாவத்தை விடக்கூடாது,
அப்பா அம்மாவை காப்பாற்றாம முதலே குறிக்கோள்கள் இருக்கணும். அது மாதிரி கட்டுப்பாடு இருக்கணும். கட்டுப்பாடுனா நான் நினைச்சபடி நான் இருக்கக்கூடாது. சாஸ்திரம் விதிச்சிருக்க கட்டுப்பாடு, பெரியவா விதிச்சிருக்க கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடுக்கு, அதாவது ரோட்ல போறேன், எனக்கு ஒரு சைக்கிளை எடுத்துக்கிறான், ஒருத்தன் வண்டியை எடுத்துக்கிறான், ஒரு இடத்துக்கு போனோம், அப்ப குறிக்கோள் இருக்கணும். நான் இங்க இருந்து மல்லேஸ்வரம் கிருஷ்ணன் கோவிலுக்கு போனோம் அப்படின்ற குறிக்கோள் இல்லாத எஜில ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க போவோம்? போனா விட்டு இந்த லேன்ல போனோம், இங்க சிக்னல் வந்தா ஸ்கிப் பண்ணக்கூடாது, வேகமா ஓட்டக்கூடாதுன்னு இருக்கணும். அப்பதான் சேஃபா கிருஷ்ணனை போய் சேவிக்க முடியும். வாழ்க்கைக்கும் இதுதான். அதனால பெரியவாளுக்கு தான் தானா ஒரு கட்டுப்பாடு வருது. அவ நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க, யூ ஆர் மானிட்டர்ட் இயர் அப்படின்னு போடுறான். அப்ப நீ திருட முடியாது அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் மானிட்டர்னு போட்டா மனுஷனுக்கு ஒரு ஒருத்தன் திருடணுன்ற எண்ணம் இருந்தா கூட பயம் வருதா இல்லையா? இந்த கட்டுப்பாடுகள்லாம் அவசியம் தேவை. அதனால ரெண்டு பேரா இருக்கிற இடத்துல அப்ப நம்ம நித்தியம் புத்தோபசேவினா சத்வாரி தஸ்ய வர்த்தத்தை ஆயுகு வித்யா. சேலஞ்சு பண்றோம் பாரு. பெரியவாளை பார்த்தா சேவிக்கிறவனுக்கும், பெரியவாளோட குடும்பத்துல வாழறவனுக்கும் இப்ப ஒரு 40-45 வயசு வரை பெரியவாளோட வாழ்வா. அதுக்குள்ள இவாளுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு ஒரு செட்டில் ஆவா லைஃப்ல. அப்புறம் இவாளால கைட் பண்ண முடியும். சத்வாரி தஸ்ய வர்த்தத்தை ஆயுகு வித்யா யசோ பலம். பெரியவானோட இப்படி சேர்ந்து வாழ்வாளுக்கு ஆயுசு, வித்ய, யசஸ். வித்யன்னா பழம் படிக்கிற வித்தியனே இல்லை, படிப்பு இல்லாட்டாலும் படிப்பின வரும், யசஸ் வரும். அது அப்பாவோ அம்மாவோ வயசானவாளோ இருந்தா என்ன பண்ணுவா, ஒரு குழந்தைக்கு ஒரு சாதாரண ஜலதோஷம்னா கூட்டு போய் பீடியாட்ரிஷன்ல 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு கெமிக்கலை வாயில கொடுக்கணும். அவ இத்த காய் குழைச்சி போடு, அதை குழைச்சி போடுவா, சரியாகும். அதனால ஸ்ட்ரெஸ் குறையும் மனுஷாளுக்கு. யாரோ ஒருத்தர் இருக்கான்ற ஒரு அந்த கஷ்ட காலத்துல யாரோ ஒருத்தர் இருக்கான்ற ஒரு எண்ணம் இருக்கும், பலம் வரும்னு சொல்ற மாதிரி. இப்போ தாயின் தகப்பனும் போல பெருமாள் ஈஸ்வர தத்துவமே ஏன் இப்படி பிரிஞ்சிருக்குன்னா நம்ம அனுகிரகம் பண்றதுக்கு தான். அதனாலே அப்படி தாயாரும் தகப்பனாருமாக இருக்கக்கூடியவர்கள் அவ ரெண்டு பேரையும் சேர்த்து ஒத்தரை பத்தி ஒத்தரை விடுறதுன்றது தப்பு. அதனால அம்மா எங்காத்துல இருக்கட்டும், அப்பா உங்காத்துல இருக்கட்டும், அப்பா அம்மா இங்க வருவோம், அப்பா அங்க வருவோம், அம்மா அப்படி இல்லாம நினைக்க கூடாது. அப்போ ராவணனும் சூர்பனகையும் தாயை விட்டு தகப்பனையோ, தகப்பனை விட்டு தாயையோ பெற எண்ணி அழிந்து போனார்கள். அதே லக்ஷ்மணன் பவாம்சு ச வைதேக்கியா கிரிதாள் புதம்சே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொபதே. சீதையோடு கூடின ராமனுக்கு கைகறி பண்ண ஆசைப்பட்டான் லக்ஷ்மணன். அவன் இன்னைக்கு வரை லக்ஷ்மி சம்பன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம. ஆகையினால லக்ஷ்மணனை போல பெற்ற வேண்டும், சூர்பனகையை போலையோ ராவணனை போலையோ பற்றக்கூடாது என்று சொல்ற ரீதியில இந்த பாசுரத்திலே ரெண்டு பேரையும் எழுப்புகிறார்கள். அவன் ஒத்தன் எப்படிப்பட்டவனா, என்னடியார் அதிசெய்யார் என்று சொல்லக்கூடியவன் ஒத்தன், நகசிது நாபராதின்னு சொல்லக்கூடியவள் அவள். அவர் ரெண்டு பேரையும் எழுப்புகிறார்கள். அதனால குத்து விளக்கெறிய போட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின் நகுங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய் திறவாய். இதனால பெருமாளை எழுப்புகிறார்கள். அடுத்தது மைத்தனங்கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை கோபம் துயிலழவொட்டாய்கான் எத்தனை ஏனும் விரிவாற்ற கில்லாயால் தத்துவம் என்று தகவு. இதனால நப்பின காட்டியே எழுப்புகிறார். குத்து விளக்கெரிய, குத்து விளக்கு என்று சொல்வது அதாவது நடவிளக்குன்னு சொல்லுவாங்க. எங்க வேணா இடத்துல போய் வச்சுக்கலாம், அப்படிப்பட்டதான விளக்கு. அந்த குத்து விளக்கு, விளக்குக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்ன என்று சொன்னால் அது தன்னையும் காட்டும் மற்ற வஸ்துக்களையும் காட்டக்கூடியது. அதனால தன்னைத்தான் காட்டி கொள்ளும். பானை இருக்கு, பானை இருக்கு, கரண்ட் போயிடுது, பானை எங்க இருக்கு அப்படின்னா விளக்கேற்றி பானையை கண்டுபிடிக்கணும், பானை எங்க இருக்குன்னு பாக்குறோம். ஆனா ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த விளக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. தன்னைத்தானேயும் காட்டிக்கொள்ளும், மற்றவத்தையும் காட்டி கொடுக்கும். நப்பில பிராட்டியான நீ இருக்கிய குத்து விளக்கை போன்றவள், நீ ஒன்னையும் எனக்கு கொடுப்ப, கிருஷ்ணனையும் என்கிட்ட கொடுக்கக்கூடியவள். அதனாலே இந்த புருஷகாரம் பண்றவாளுக்கு இந்த சக்தி இருக்கணும். அதனால தானும் அடையப்படக்கூடியதாக இருக்கணும், தன்னாலே மற்ற வஸ்துவையும் அடையப்படக்கூடியதாக இருக்கணும். விளக்கு போல இருக்க வேண்டும் புருஷகாரம் பண்ணக்கூடியவா. தன்னை அடைவதற்கும் இன்னொருத்தருடைய ஹெல்ப் பண்ணலாம். ஒரு விளக்கை கண்டுபிடிக்க இன்னொரு விளக்கு தேவையில்லை. விளக்கு என்பது நான் சொல்றது பிசிக்கலா அந்த வஸ்து இல்லை, தீபம். நான் சொல்லக்கூடியது தீபத்தை சொல்றேன், சுடரை சொல்றேன். ஒரு சுடரை பார்க்க சுடர் தேவையில்லை, மற்ற வஸ்துக்கள் அந்த சுடரானது காப்பாத்துறது. ஒரு தீபம் தன்னையும் காட்டி மத்தையும் காட்டுறது.
அப்போ புருஷகாரமா இருக்கவாளுக்கு இன்னொரு புருஷகாரம் இருந்தா கஷ்டம். அப்போ ஒரு தீபத்தை பார்க்க இன்னொரு தீபத்தோட தேவை இருக்க மாதிரி ஆயிடும். அப்போ புருஷகாரமாக இருப்பவர்கள் அவர்கள் எளிமையாக நம்மால் அடையப்படக்கூடியவர்களாக இருக்கணும். மற்றவர்களை அடைவதற்கு காரணமாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விளக்கு போல இருக்கக்கூடிய குத்து விளக்கெரிய இவளே ஒரு குத்து விளக்கு போல, பின்னையே ஒரு குத்து விளக்கு போல. அங்க ரூம்ல குத்து விளக்கு இருக்கட்டும், குலவிளக்கு குத்து விளக்கு, ஒரு பெண்ணை குத்து விளக்கு குலவிளக்கு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அவள் அது இன்னொன்னு, அந்த விளக்கு ஒரே இடத்துல, இப்ப டியூப்லைட்னா அங்கேயே தான் இருக்கும். ஆனா கையால எடுத்துக்கொண்டு போக முடியாது, அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா, அதாவது அவ்வளவு சுலபமான ஒரு விளக்கு போல குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கோடுன்னா தந்தத்துக்கு பேரு, அதனாலே பண்ணப்பட்ட கால்களை உடைய அந்த கட்டில் எதுல சயனிச்சுட்டு இருக்காளோ தம்பதிகள், அதனுடைய காலானது கோடுன்னா தந்தம், அந்த தந்தத்தாலே பண்ணப்பட்டது. கோடு கால் கோட்டுக்கால் கட்டின் மேல் கன்று கறவை கற்று கறவை அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி கோடு கால் கோட்டுக்கால், ஆடு கால் ஆட்டுக்கால் என்று ஆற மாதிரியாக கோடு கால் கோட்டுக்கால் தந்தத்தாலே பண்ணப்பட்ட கால், கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி. மெத்து என்று இருக்கக்கூடிய மென்மை முக்கியம். அதாவது பஞ்சசயனம் 5 தன்மையை உடைய சயனம் படுக்கை. அப்போ 5 அழகு குளிர்ச்சி மென்மை பரிமளம் வெண்மை என்று சொல்லக்கூடிய 5. அந்த 5 நிறத்துல, அதாவது படுக்க வெண்மை நிறத்துல தான் இருக்கணும், வெவ்வேறு கலர்ல இருக்கக்கூடாது, அல்லது லைட் கலர்ல தான் இருக்கணும். அதனால அழகா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும். இந்த 5ல மீதி 4 முக்கியம் இல்லை. மெத்தன்ன பஞ்சசயனத்தின், பஞ்சசயனம் என்று சொன்ன போதே 5 தன்மை உடைய படுக்கை என்று ஆச்சு. அந்த 5ல 1 மென்மை. அப்போ மெத்தன்ன மென்மை பெற்றிருக்கிற, மென்மையுடன் கூடியிருக்கிற பஞ்சசயனம் அப்படின்னு சொன்னா, அந்த ஏற்கனவே அங்குதான் பஞ்சத்துல 5 என்ற சொல்லுல மென்மையும் ஒன்னாச்சே. ஏன் தனியா சொல்றேன் என்று சொன்னால், அழகை விட குளிர்ச்சியை விட பரிமளத்தை விட வெண்மையை விட முக்கியமாக இருக்க வேண்டியது மென்மை. மெத்தன்ன பஞ்சசயனத்தின், அல்லது 5 வஸ்துக்களாலே பழைய காலத்துல பண்ணிருக்கான டிக்ஷனரி எல்லாம் பார்த்தா தெரியுது. அதாவது அன்னத்தூவி, இலவம் பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயில் தூவி. 2 மயிலிடத்திலிருந்தும் அன்னத்திலிருந்து எடுக்கப்பட்டது 2. அதுல மயிலுடைய இறகு, அன்னத்தினுடைய தூவி, அது 2தோட சேர்த்து 3 விதமான பஞ்சு. அந்த பஞ்சுலாம் நமக்கு எப்படி தெரியும்? அவையாராவது இலவம் பஞ்சில் தூயில்னு சொன்னா இலவம் பஞ்சையாவது பார்த்துருக்கோம். பஞ்சுல 3 வகை இருக்கு. இலவம் பஞ்சு, செம்பஞ்சு, வெண்பஞ்சு என்று சொல்கிறார்கள். இந்த 5 கொண்டு பண்ணப்பட்டது பஞ்சசயனம். அது மாத்திரம் இல்லாம ஒரு சில கண்டங்கள் என்ன சொல்றது, துளிர் மலர் பஞ்சு. ஒரு சில புஷ்பத்தை வைப்பார்கள், இலையுடைய துளிரை சேர்ப்பார்கள், அதாவது அதை பண்படுத்தி சேர்க்கிறது. அது மாதிரி ஒரு சில மலரை பண்படுத்தி சேர்க்கிறது பஞ்சு. அதுக்கு மேல கம்பளம், கம்பளத்துக்கு மேல பட்டு, இத்தனையும் சேர்த்து பண்ணக்கூடியது என்று ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பஞ்சசயனம் என்பதற்கு 5 என்கிற பொருளை விட்டுட்டு பஞ்சானனகான்னு சொல்றோம். எது? அதாவது பஞ்சகவ்யம்னு சொல்ற மாதிரி. இதுவரை சொன்னது அழகு குளிர்ச்சி மென்மை பரிமளம் வெண்மை, துளிர் மலர் பஞ்சு கம்பளம் பட்டு, அன்னத்தூவி இலவம் பஞ்சு செம்பஞ்சு வெண்பஞ்சு மயில் தூவி, இதெல்லாம் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லும்போது 5 பசு சம்பந்தப்பட்ட 5 சேர்க்கறதுனால 5. பஞ்ச சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல அகன்ற விசாலமான என்று அர்த்தம் உண்டு. பஞ்சானனன்னு சிம்மத்துக்கு பேரு. பஞ்சானனகா அகன்ற முகத்தை உடையது என்று அர்த்தம். அது காரண சொல். அதனுடைய பாடியோட அதனுடைய முகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா, சிங்கத்துடைய உடம்போடு சிங்கத்துடைய முகத்தை கம்பேர் பண்ணா முகம் ரொம்ப அகலமா இருக்கும். ஆகையினால அதுக்கு பஞ்சானனன்னு பேரு. ஆகையினாலே அப்போ அது மாதிரி பஞ்சசயனம் என்று சொன்னால் அகலமான, ட்ரெயின்ல எப்படியானா படுத்துக்கும் போது உருண்டு படுத்துட்டு அது வேலை 2 கம்பி இருக்கும். அப்பர் பர்த்தா இருந்தா, லோவர் பர்த்தா இருந்தா பரவாயில்ல, அப்பர் பர்த்தா இருந்தா மிடில் பர்த்தா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு படுத்துக்கிறோம், ஆனா கஷ்டப்பட்டு படுத்துக்கிறோமே அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அகன்ற அந்த பஞ்ச என்ற சொல்லுக்கு ஏன் வட சொல்ல அவள் பயன்படுத்தினாள் என்று சொன்னால் இந்த 2 பொருளும் வரட்டும் அப்படின்றதுக்காக. அதனாலே
அங்க 5 குடிக்கு ஒரு சந்ததியார் அப்படின்னா 5 கூடிய குடி 5 குடி என்று பிரிக்கிறார்கள். அது மாதிரி இந்த இடத்துல பஞ்சசப்தமானது வட சொல்லை அவர் பயன்படுத்தினதுக்கு காரணம் 5 பொருட்களாலே பண்ணப்பட்டது அல்லது 5 குணங்களை உடையது அல்லது அகலமானது என்ற எல்லா பொருளும் வரட்டும் என்பதற்காக வட சொல்லை பயன்படுத்தின ஆண்டாள். அப்படி பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னா எவரெஸ்ட் ஏறுற மாதிரி இருக்கும். அப்படின்னா அவ்வளவு உயரமாகவும் இருக்கு. அதன் மேலேறி அப்போ பாதையன அத்தியாரோகதி கௌஷிகி உபனிஷத்து சொல்றது பரியங்க வித்யை என்று. நாம் பரசமர்ப்பணமோ பக்தியோகமோ பண்ணி பகவானை அடைய போறவா அங்க திருவனந்தாழ்வான் இருக்கான். திருவனந்தாழ்வான் மேல பகவான் ஏறிருக்க. நாம போகும்போது திருவனந்தாழ்வானை மெரிச்சுண்டு ஏறுறோம் அப்படின்னா ஆதிசேஷன் மேல நாம காலை வச்சுட்டு ஏறுறோம். அப்ப பகவான் நீ யாருன்னு கேட்கிற முதலிதான் உபனிஷத்துல வர்ணிச்சிருக்கு. அப்போ இதை பாருங்க, நித்திய சூரி மேல நாம காலை வச்சு ஏற போறோம். பொதுவாக எங்க பாபதாள் மேல கால் பற்ற போதேன்னு பயந்துட்டு துணியை ஒதுக்கிட்டு நடக்கிறமே அவனுக்கு அது புருஷார்த்தம். அங்க அகங்காரம் இல்லாதது மாத்திரம் இல்லை, அதை அவன் கைங்கரியமாக நடக்கிறான். அதாவது இவன்லாம் நேற்று வரை திண்டாடிட்டு இருந்தான். ஒரு சாப்பியாத்துக்கு திண்டாட தாபத்திரயத்தால பீடிக்கப்பட்டு பூமியில இருந்தான். இவன் பரசனம் மட்டும் மேல வந்துட்டான். இவன் நம்ம மிரிச்சு ஏறுறதா? நேற்று வரை சோகத்துக்கு திண்டானா நம்ம மிரிச்சு ஏறதான்னு நினைக்கிறது இல்லை. அவன் அதை குலசேகராழ்வார் எப்படியானால் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சாய்கிறாரோ அது மாதிரியாக அவன் அதை சந்தோஷமாக ஏறான். அப்போ நமக்கும் அங்க கூசுறது இல்லை, ஏன்னா அவன் அந்த கைங்கரியத்தை பண்றான். அதுல கூட இந்த திருவனந்தாழ்வானுக்கு இருக்கக்கூடிய இந்த பாக்கியம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவ நித்திய சூரிகள். எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த திருவனந்தாழ்வானுக்கு இப்படி முக்தாளுடைய இது கருடனுக்கு கிடைக்கிறது இல்லை. கருடன் மேல பெருமாள் மட்டும்தான் ஏறுவார், கருடன் மேல முக்தாதிகள் ஏறது இல்லை. ஆனா திருவனந்தாழ்வானுக்கு இது அனந்த கருட விஸ்வத்தேன்னு சொல்றோமே, இந்த அனந்தனுக்கு இது ஒரு இது முக்தன் காலை வச்சு ஏறும்படியான இருக்கான். அவன் இவன் நேற்று வரை பத்தனா இருக்கான், நாம நித்திய சூரிகள் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரதில்லை. அவன் அதையும் பெருமையாக தான் ஏற்றுக்கொள்றான். அப்போ இந்த கைங்கரிக்கு இதை விட ஆனந்தத்துல அப்ப தாரதமியம் இருக்காதா என்றெல்லாம் கேள்வி வரும். இப்படி ஏதாவது ஒரு உபனிஷத்து ஒரு வாக்கியம் சொல்லிட்டா அதனால பாரு அங்க போனாலும் செயல்பாட்டுல வித்தியாசம் இருக்கு. முக்தாளுக்கும் நித்தியாளுக்கு கைங்கரியெல்லாம் நியத்தமான கைங்கரியம். நித்தியாளுக்கு அங்க போனாவுக்கு பல வித்தியாசம் இருக்கு. உபனிஷத்துக்களை நல்லா ஆழமா சேவிச்சோம் என்று சொன்னால் ரகசியாரத்துல ஒரு சில பதங்கள், ஏன்னா ரகசியாரம் வந்தது பரசமர்ப்பணத்தை பத்தி. அதாவது ரகசியாரம் கிரந்தம் பிறந்ததுக்கு முக்கிய காரணமானது எல்லாரும் பரசமர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்காக வந்த கிரந்தம். அதுல ஒரு சிலதெல்லாம் விளக்கக்கூடாது. ஆனாலும் சுவாமி நம்ம பிராம்ப்ட் பண்ணி உபநிடத்த பாஷைகளுக்காக அங்கங்க ஒரு சில பதங்களை ஒரு சில அட்ஜெக்டிவ ரகசியத்துக்காரர்களை போடுவார். எதுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உபநிடத்தையும் சேவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்றதுக்காக. அதனால என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா நித்தியர்களுக்கு நிச்சயமான திருமேனி உண்டு. பகவான் திருமேனி இல்லாம இருக்கிறது இல்லை. பெருமாளுக்கு நிச்சயமாக திருமேனி உண்டு. அது மாதிரி நித்தியாளுக்கு திருமேனி உண்டு. அனந்தன் என்கிற ஆதிசேஷனுக்கான அவன் திருமேனி இல்லாத இருக்கிற காலம் ஒரு க்ஷணம் கூட கிடையாது. அது மாதிரி பகவான் இருக்கிறது கிடையாது. விஸ்வக்ஷேனர் அது மாதிரியாக கருடனுக்கும் திருமேனி இல்லாத காலம் கிடையாது. ஆனால் இங்கேருந்து போகக்கூடிய முக்தன் இருக்கான அவன் சரீரத்தோடவும் பகவான் அனுபவிக்கலாம், சரீரம் இல்லாதையும் அனுபவிக்கலாம், பல சரீரங்களை கொண்டும் அனுபவிக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்றது. அப்போ இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்போது ஆனந்தத்துல தாரதமியம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு மோட்சத்திலையும் தரதம பாவம் உண்டு ஆனந்தத்துல. அதாவது ஒருத்தருக்கு அதிக ஆனந்தம் குறைவான ஆனந்தம் இதெல்லாம் காரணமா இருக்கா? மோட்சத்துல ஆனந்தம் சமமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்றதுக்கு இதெல்லாமும் காரணமா வச்சிருக்கா. அதுக்கெல்லாம் பதில் சொல்லப்படுறது கைங்கரியத்துல இருக்கக்கூடிய இங்கதான் உபாயத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம், உபயத்துல வித்தியாசம் ஏற்படுறது. அங்க போனா சாஸ்திரம் ஒருத்தர் அந்த கைங்கரியம் பண்ணாத பார்த்துட்டு இருந்தாலும் சந்தோஷத்துல ஆனந்தத்துல வித்தியாசம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்ற போது அதை ஏற்றுக்கணும். இதை யுக்தியால இந்த உலகத்துல ஒரு காரியம் பண்ணவனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் அந்த காரியத்தை பார்க்கறவனுக்கு வரதில்லை. ஆகையினாலே ஒருத்தன் சாதம் சாப்பிட்டுருக்கான், அவனுக்கு வர சந்தோஷம் அவன் சாதம் சாப்பிட்றத பார்க்கறவனுக்கு வருதா? சாப்பிட்றவனுக்கு வயிறு ரொம்புறது, அதை பார்க்கறவனுக்கு வயிறு ரொம்புறதா? ஒரு ஜாங்கிரிய சாப்பிட்றான், ஜாங்கிரி சாப்பிட்றவனுக்கு அந்த திதிக்கு வருது,
இவனுக்கு வயிற்றுச்சல் தானே வரும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஜாங்கிரி சாப்பிட சுத்தி வருதா என்றெல்லாம் கேள்வி பண்றார். எப்பயுமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட உடனே லோக திருஷ்டாந்தம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுக்கு ஒத்து ஏதாவது உதாரணத்தை லோகத்துல காட்டலாமே தவிர லோகத்துல இருக்கிறத வச்சுட்டு சாஸ்திரத்தை கேள்வி கேட்க முடியாது. அது அப்ராகிருத லோகம், கர்மம் எல்லாம் தொலைஞ்ச இடம். அந்த இடத்துல இப்படிப்பட்ட கைங்கரியத்துல வித்தியாசம் இருந்தாலும் ஆனந்தத்துல தாரதமியம் இல்லை என்று சாஸ்திரம் சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க அதாவது லோகத்துல ஒருத்தர் பண்ற காரியமும் அவ பண்ற காரியத்தை பார்க்கிறவாளுக்கு சம ஆனந்தம் இல்லாத இடம் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல லோகத்துல ஒருத்தர் பண்ற காரியத்தை பார்க்கிறவாளுக்கு சமமான ஆனந்தம் ஒரு சில இடங்கள்ல வருது. நன்னா பாகவத பிரவச்சனம் பண்ற, கண்ணீருமா ஒருத்தர் பாகவத பிரவச்சனம் பண்ற, பக்தரா இருந்து பிரவச்சனம் பண்ற, பக்தரா இருந்து கேட்கிறா. அப்ப என்ன தெரியுமா, சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் நடுவுல நாம் சொல்லுகிறோம், நாம் சொல்லுபவன் என்பதை மறந்து அவர் பிரயோஜனம் பண்ற, நாம் கேட்பவர்கள் என்பதை மறந்து அவ கேட்கிறா. ரெண்டு பேர் கண்களையும் ஆனந்த பாஷ்பம், ரெண்டு பேருக்கும் மயில் பூச்செறிவு, ரெண்டு பேரும் நிலையம் ஒன்னா இருக்கு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அளவு கடந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது இது மறையும், லோகத்துல கூட மறையிறது என்பது உண்டு. ஆகையினாலே அத லௌகிய திருஷ்டாந்தம் பல கொடுக்கலாம் இதுல. அப்போ ஆனந்தம் அதிகமாகும் போது ஒருத்தன் நான் ஆணா இருந்து இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னா, நான் பெண்ணா இருந்து இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னா, நான் பிரவசனம் பண்றவனா இருந்து ஆனா அந்த ஆனந்தம் அளவு கடந்ததா இருக்கும். ஆனந்தம் ஒரு எல்லையை மீறி போகும்போது நான் யாராயிருந்து அனுபவிக்கிறேன் என்ற எண்ணம் லோகத்திலேயே மறக்கிறது உண்டு. அப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, உபநிஷத்துல ஒண்ணு சொல்லியிருந்தா லோகத்துல எதுக்கு வேணா உதாரணம் கொடுக்கலாம். ஆனா உபநிஷத்துல சொன்னதை கன்வின்ஸ் பண்றதுக்கு லோகத்துல இருக்கக்கூடிய திருஷ்டாந்தத்தை கொடுக்கலாமே தவிர உபநிஷத்துல இருக்கிறத மறுக்கிறதுக்கு லோகத்துல இருக்கக்கூடிய திருஷ்டாந்தத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் திருடனும் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுப்பான் லோகத்துல. ஆகையினாலே லோகத்துல ஒரு சில ஆனந்தம் அளவு கடந்து போகிற பொழுது நான் என்னவா இருந்து அதை அனுபவிக்கிறேன்றது, அப்போ ஆனந்தம் மட்டுப்பட்டு இருக்கிற வரை நான் யாரா இருந்து அதை அனுபவிக்கிறேங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ தரதம பாவம் வரும், தாரதமியம் வரும், ஏற்றத்தாழ்வு வரும். ஆனந்தம் அளவு கடந்து போகும்போது நான் யாரா இருந்து அனுபவிக்கிறேன்றது மறந்துடும். அவ்வளவு அழகான ரசமான விஷயத்தை ஒருத்தர் சொல்ற, பக்தியோட சொல்ற, அவர் கண்ணையும் சொல்லும், கேட்கறவா கண்ணையும் சொல்லும். அந்த ஒரு மணி நாளி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்க, ரெண்டு பேரும் பகவானுடைய சிந்தை இருக்கு. அப்போ கேட்டு பகவானுடைய ஆனந்தத்தை ஒருத்தர் பெறுகிறான், சொல்லி பெறுகிறான். இந்த ரெண்டு இடத்துலயும் ஒண்ணுதான் இருக்கும் ஆனந்தம். அப்புறம் இது முடிச்சா விட்டு பிரவச்சனம் பண்ணி முடிச்சா விட்டு வேணா அவருக்கு சம்பாவனை இருக்கும், இவருக்கு சம்பாவனை இருக்காது. அந்த வித்தியாசத்தெல்லாம் விட்டுருங்க, அனுபவ காலத்துல ஒத்துமை இருக்கும். இப்படிப்பட்ட அந்த அனுபவம் முடிஞ்சா விட்டு வரக்கூடிய தாரதமியம் கூட அங்க மோட்சத்துல கிடையாது. அதனால லோகத்துல திருஷ்டாந்தத்தை கொண்டு ஆனந்தத்துல தாரதமியம் இருக்குன்னு சொல்லக்கூடாது என்று சொல்கிறாரு. அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ அவருக்கு பல கேள்விகளை மற்றவ கேட்கலாம். மோட்சத்துக்கு போனாலும் இவன் என்ன உபாயத்தை அனுப்பிச்சு போனா அதுக்கு தகுந்த மாதிரியான தாரதமியம் இருக்கும். நித்திய சூரிகளுக்கும் முக்தருக்கும் தாரதமியம் இருக்கும், நித்திய சூரிகளுக்கு உள்ளே கூட தாரதமியம் இருக்கும். பாருங்க, இவன் கருடன் மேல இவன் ஏறது இல்லை, பாகவத கைங்கரியம் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை கருடனுக்கு. ஆனா பாகவத கைங்கரியம் அவனுக்கு கிடைக்கிறது, நித்திய சூரிக்கு கிடைக்கிறது. அனந்தன் மேல காலம் வச்சு இவன் ஏறான். இப்படி பலவிதமான இருக்கிறது. அது மாதிரி பகவானுக்கும் நித்திய சூரிகளுக்கும் ஆனந்தத்துல தாரதமியம், நித்திய சூரிகளுக்குள்ளேயும் தாரதமியம், நித்திய சூரிகளுக்கும் முக்தாளுக்குள்ளேயும் தாரதமியம், முக்தாளுக்குள்ளேயும் தாரதமியம். அவன் எப்படிப்பட்ட உபாயத்தை அனுசரித்து போனான்றதை பொறுத்து தாரதமியம் என்று சொல்லுகிறார்கள். அது கூடாது என்பது தெரியுது. அதனால என்ன தெரியுதுன்னா, அப்போ அதுல இருந்து பாருங்க, ஒரு அனந்தன் என்கிற நித்திய சூரியானவன் ஒரு முக்தன் தன்னை மெரிச்சு ஏறத்துக்கு, ஏன்னா அகங்காரம் அகங்காரம் இங்க இருக்கும் போதுதான் நம்ம காலம் யாரோ ஒருத்தர் பஸ்ல தெரியாத மெரிச்சுக்கா, அப்ப கூட மெரிச்சா விட்டு தெரிஞ்சிருக்கு நாம மெரிச்சிட்டோம்னு அவ சாரி சொல்லாட்டா நமக்கு கோபம் வருது. அது மாதிரி இல்லை. இதெல்லாம் அதாவது நம்ம சம்சார பக்த தசையில் இருக்கிறத வச்சுட்டு உபநிஷத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்கதே தப்பு. உபநிஷத்துல சொல்லப்பட்டதை ரிவர்ஸ் திங்க் பண்ணணும். நாம பார்க்கறத வச்சுட்டு உபநிஷத்து வாக்கியத்தை பார்க்க கூடாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த உபநிஷத்து பேசுறது அப்படிப்பட்டவன் அவன். அதனால அப்படிப்பட்ட மேலேறி முக்தனானவன் ஆதிசேஷன் மேல ஏறி ஏறுற மாதிரியாக இவன் அந்த படுகையில ஏறணும். அப்படி ஆதிசேஷன் மாதிரி இருக்கு.
ஆதிசேஷன் மாதிரி இந்த படுக்கை இருக்கு. இந்த நப்பின்னையும் அவளும் படுத்திருக்கிறதுக்கு இந்த நப்பின்னையும் பெரும்பாலும் அங்க ஆதிசேஷன் மேல இருக்க மாதிரி இருக்கா. ஆனால் ஏறது முத்தன் ஏறுற மாதிரியாக ஏற வேண்டியிருக்கு. இப்போ குழந்தைகள் படுக்கையில குழந்தைகள் உட்காரலாம், எல்லாரும் உட்காரக்கூடாது. ஒருத்தனுடைய படுக்கையில அப்பா அவ கணவன் மனைவியுடைய படுக்கையில எல்லாரும் போய் உட்காரக்கூடாது. பெட்ரூம் வரை கூட்டு போய் உட்காந்து வச்சுக்கூடா, உட்காந்து வைக்கக்கூடாது. இன்னார் உட்காரலாம், இன்னார் உட்காரப்படாது என்பதெல்லாம் இருக்கு. அதனால்தான் துரியோதனுக்கு பயத்தெரிவித்தோம் அப்படின்றதுக்காகத்தான் அந்த புறத்துல சத்யபாமாவோட பெருமாள் இருக்க அந்த இடத்துல சஞ்சயன் வரான் தூதுக்கு. சஞ்சயன் வரும்போது பெருமாள் என்ன காலை தூக்கி மெத்தையில அர்ஜுனனை உட்கார வச்சு சத்யபாமா தொடைய தலையணை ஆக்கிட்டு அர்ஜுனனுடைய தொடைய தனக்கு காலணை ஆக்கிட்டு பெருமாள் படுத்துட்டு இருக்க. அங்க திரௌபதி வேற இருக்கா. பெட்ரூம்ல திரௌபதி சத்யபாமா அது மாதிரியா எந்த இடத்துல அஸ்வத்தாமா கூட நுழைய முடியாதோ அந்த இடத்துல இப்படிப்பட்ட சீன். ஏன் ஹால்ல இருக்க மாதிரி சஞ்சயன் வரானோ இல்லையோ இந்த சஞ்சயன் என்ன பண்ணுவான், இந்த சீனை கொண்டு போய் துரியோதன கிட்ட சொல்லணும். துரியோதனுக்கு வழி தெரியணும். அதுக்காக பகவான் என்ன பண்ண தன்னுடைய அந்த புறத்துல சத்யபாமாவை தலையணை ஆக்கிண்டு அர்ஜுனனை காலனை ஆக்கிண்டு அங்க கிருஷ்ணா நிக்க, அதாவது திரௌபதி நிக்க இப்படிப்பட்ட பண்ணான்னு சொல்லி அங்க இருக்கு. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சஞ்சயன் வந்து சொல்றான், யாரு எங்க நுழையக்கூடாதோ அந்த இடத்துல நான் சஞ்சயன் கிட்ட பெருமாளுக்கு அவன் இவா பக்கம் இருந்தாலும் கூட சஞ்சயன் கிட்ட பகவானுக்கு அனுகிரகம். அதனால என்ன பெட்ரூம் வரை விட்டான், அந்த புறத்துல விடுறதே தப்பு, பெட்ரூம் வரை என்னையும் நுழைய விட்டான் என்று சொல்ற. அப்படி இவா ரெண்டு பேரும் படுக்கையில் இருக்கா. மெத்தன் பஞ்சசயனத்தின் மேலேறி நாங்க குழந்தைகள், நாங்க பாட்டு கதவை திறந்துட்டு உங்க ரூம்ல வந்து, ஏன்னா நப்பின்ன பிராட்டிக்கு கிருஷ்ணனுக்கு நாங்கெல்லாம் குழந்தைகள். குழந்தை அப்பா அம்மா ரூம்ல வரா மாதிரி நாங்க உங்களை பிரார்த்திக்கிறது இல்லை, நாங்க வந்து உட்காந்துடலாம். எங்களுக்கு எப்படி ஆனா மோட்சத்துல அனந்தாழ்வான் மேல காலை வச்சுட்டு ஏறி நாங்கள் உட்காரமோ உங்க மடியில, அது மாதிரி எங்களுக்கு வரத்துக்கு பிராப்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வரத்துக்கு பிராப்தி இருக்கு, உங்களுக்கு திறக்கிறதுக்கு பிராப்தி இல்லையா? அதனால மத்த பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பொங்குழல் நப்பின்னை கொங்க மேல் மொட்டு மலரக்கூடிய முட்டாக எடுத்து நப்பின்ன தலையில வச்சா அது பூவாக மலரும். அப்படி பண்ண நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வைரவாய். அதாவது இது சிங்காரமாக சொன்னாலும் இது எதுக்கு சொல்றேன்னா குழந்தைக்கு நல்லது நடக்கணும்னு அம்மா நினைக்கிறா, அப்படியே அப்பா நினைக்கிறான். போட்டி போட்டு அப்பா அம்மாவுக்குள்ள மற்ற விதத்துல போட்டி போட்டுட்டு சண்டை வந்தா கஷ்டம். குழந்தைய காப்பாற்றுற விஷயத்துல அப்பா அம்மாவுக்குள்ள எவ்வளவு போட்டி வந்தாலும் அது நல்லதுதான். அதனால ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறார். போட்டி போட்டு நம்ம காப்பாற்றுறான்றதை காட்டுவதற்காக அவ இலக்கிய சுவையோட காட்டுறா. ஒத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய். ஒத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய். ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுட்டு குழந்தைகள் வந்துருக்கு, கதவை திறக்கணும், அதுல உள்ள போகணும்னு ரெண்டு பேரும் திறக்கிறதுக்கு முற்படுறா. கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த கொழா அடியில சண்டை வரும். அது சொல்லக்கூடாது, இது பெருமாள் விஷயம், அது லோக விஷயம். மனசுல இருக்கிறதுக்கு ஆகுல இவளுக்கு இவ ஒரு குடம் கொண்டு வருவோம், இன்னொருத்தி ஒரு குடம் கொண்டு வருவார். 20 பேரா கியூல நின்றா டக்குன்னு ரொம்ப இடம் பிடிச்சிட்டு போடலாம். நான் தான் முதல்ல பிடிப்பேன், இதான் முதல்ல பிடிப்பேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சண்டை வந்து இவ குடத்தை வச்சு அவ குடத்தை வச்சு இதுலயும் தண்ணி வராத அதுலயும் தண்ணி வராத 20 குடம் ஜலம் கீழே போய் இவோ, ஏன்னா பழைய காலம் மாதிரி இப்போ எல்லாரும் காசுமா பால்ற சிட்டி இல்லை. அந்த கிராமத்துல அந்த ஊர்ல இவளுடைய 3 தலைமுறை அவளுக்கு தெரியும், அவளுடைய 3 தலைமுறை அவளுக்கு தெரியும். இவளோட இல்லாத இவ மாதாமகி பிதாமகி பிரபிதாமகி வரை நோண்டு போயிருக்கும். ரெண்டு பேரும் இவ்வளவு டயத்தை வேஸ்ட் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி 20 குடம் ஜலம் கீழே போக என்ன பண்ணுவா, ரெண்டு பேரும் கடைசியில போடுவா. இது மற்றவா டயத்தையும் கியூல நிற்கிறவா டயத்தையும் வேஸ்ட் பண்ணும். அது மாதிரியாக இங்க பெருமாள் நான் திறக்கிறேன் நீ திறக்கிறேன்னு அப்படின்னா குழந்தைகள் கிட்ட ஜீவன்கள் இடத்துல அவளுக்கு இருக்கக்கூடிய பரிவை காட்டுறது. அப்படி அவ என்ன பண்றா, அப்போ நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மா இருப்பா, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மா இருப்பா. என்ன சொல்றது, நான் தான் திறப்பேன் நீ தான் திறப்பேன், வேரி மாறாத பூமையில் இருப்பால் விலை தீர்க்குவேன். அந்த இடத்துல இந்த பாசுரத்தை மனசுல வச்சுட்டு நம்பிள்ள ஈட்டுல இந்த 10 பாசுரம் அத்தியனம் பண்ணவாளுக்கு நான் பலன் கொடுக்கிறேன் என்று பெருமாள் முற்பட அவனை தள்ளி
பிராட்டி இந்த 10 பாசுரம் நம்மாழ்வாருடைய இந்த 10 பாசுரத்தை அபியசிச்சுவாருக்கு நான் தான் பலன் கொடுப்பேன் என்று வருகிறாள் என்று இந்த பாசுரத்தை மனசுல வச்சிருந்து நம்பிள்ள வேரி மாறாத பூமேல் இருப்பாள் மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத்தன்னலை காரி மாறாத பைம்பூம்பொழில் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்தி பத்தால் வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே என்று. அதாவது ஏதோ ஒரு பாசுரத்தை வியாக்கியானம் பண்ணும்போது திருப்பாவை ஞாபகம் வந்திருக்கு அவருக்கு, அதனால அப்படி பண்றார். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, இவா ஒருத்தர் சண்டை போடுறான்றது எப்படி தெரியுது? ஒரு சொல்லாட்சி, ஆண்டாவுடைய சொல்லாட்சியை பார்க்கணும். அந்த சப்தம் அவ பிரயோகம் பண்ணது நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மாறுவார். அப்போ கிருஷ்ணன் கீழே இருக்கான்னு தெரியுது. நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மாறுவார். அப்போ கிருஷ்ணன் மேல இருக்கான்னு தெரியும். இவான் கூட சண்டை, நான் தான் தள்ளி, அதுல தள்ளி நீ திறக்காத நான் திறக்கணும், நான் திறக்காத நீ திறக்கணும் அப்படின்னு சொல்றதுல அதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, எப்படி சொன்னாலும் ஒன்னும் மலர் மார்பு கண்ணுல தெம்படாது, அல்லது அவளோட கொத்தலர் பூங்குழல் கண்ணுல தெம்படாது. இதுல ரெண்டுத்துல ஒண்ணுதான் கண்ணுல தெம்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவள் கீழே இருக்கும் போது புஷ்பத்தை பார்க்க முடியாது, அவ தலை அழுத்தி இருக்கும். அப்போ கொத்தலர் பூங்குழல்னு சொல்ல முடியாது. அவன் கீழே இருக்கிற போது மலர் மார்புல பார்க்க முடியாது. அப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள சண்டை போட்டு ரெண்டு பேரும் ஒரு கழிக்கிறா திரள்றான்றதும் தெரியுது. அத ஒரு சொல்ல எப்படி அவ பயன்படுத்தி எவ்வளவு ஒரு காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரா பாருங்க. அப்ப என்ன ஆகுது, மலர் மார்பை பார்க்கணும் என்று சொன்னாலோ அவள் புஷ்பத்தை பார்க்கணும்னாலோ அவ பிறல்றா என்பதும் தெரியுது. மல்யுத்தத்துல ஒருத்தரோட ஒருத்தர் கட்டி பிறல்றா மாதிரி பிறல்றா என்பதையும் காட்டுறா, சொல்ல காட்டுறா. இல்லைன்னா மலர் மார்பு தெரிஞ்சா பூங்குழல் தெரியாது, பூங்குழல் தெரிஞ்சா மலர் மார்பு தெரியாது. அப்படி மலர் மார்பா வாய் சிறவாய் மைக்கடங்கண்ணினாய் நீயும் மணாலனை, நாங்கள்லாம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியோம்னு நாங்க இருக்கோம், நீ மையை இட்டு இருக்க நன்னா ரொம்ப சாட்டுவா பார்த்து யாரா பட்டினியா இருந்தா அவளுக்கு சாதம் கொடுக்கணுன்ற எண்ணம் வரக்கூடாதா? நீ எவ்வளோ நீ பார்த்து லோகத்துல இருக்க பூசால் இல்ல, நீ கண்ணனை உனக்கு ஆம்பியா முத்தம்னு சொல்லக்கூடாது. ஏன் பகவான நீ கல்யாணம் பண்ணிருக்க, நீ பூஷண கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இது மகா அபச்சாரம். ஒருவனுடைய கணவனை ஆசைப்படுறதுன்றது மகா அபச்சாரம், இன்னொருடைய பெண்ணை ஆசைப்படுறது மனைவி ஆசைப்படுறதுன்றது மகா அபச்சாரத்துல சேர்ந்தது. இருக்கக்கூடிய பாபங்களுக்குள்ளே பெரிய பாபம் அது. அது மேல நரகம், இங்கே அபக்கியாதி. அபக்கியாதினா அபகீர்த்தி. ஒருத்தனுக்கு வரக்கூடிய கெட்ட பெயருக்குள்ளேயே மறையாத கெட்ட பெயர் என்பது, யாரோ ஒருத்தன் ஒரு 10,000 ரூபாய் திருடிட்டான், அதை டக்குன்னு மறந்துடலாம். ஆனா யாரோ ஒருத்தன் இன்னொரு பெண்ணிடத்துல தப்பாக நடந்தா அதை மறக்க முடியாது. ஏன்னா ரூபாவை திருடுற மாதிரி இல்லை ஒரு பெண்ணை திருடுறது என்பது. அது மாதிரியாக புருஷ விஷயத்திலையும் ஆகினால் அது அப்படிப்பட்ட கொடூரமாக இருக்கிறதுனால அது லோகத்துல அகீர்த்தியை உடனே ஏற்படுத்தும். எவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளவு நல்ல காரியம் இருப்பான், இந்த ஒரு விஷயத்துல தப்பு என்ன வந்துட்டோ அவன் தப்பா விழுந்தானா டக்குன்னு கீழே விழுந்துடும், அவனுடைய கீர்த்தி மொத்தம் கீழே விழுந்துடும். ஆகையினாலே அது அவ்வளவு கொடூரமானது. அதனால்தான் மறக்க முடியாது. ஐயோ பாவம்டா அவன் மொத்தத்துல கன்வின்ஸ் ஆகலாம், அவன் பாவம் ஏழையா இருந்திருப்பான், 10 ரூபாய் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்றோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணா கூட தேனுடைய அழிச்சவன் தேனை நக்க மாட்டானா அப்படின்னு சொல்றோம் நாம லோகத்துல சொல்றோம். ஆனா இந்த விஷயத்துல யாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நீ அப்போ புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இது கேட்க முடியாது, நீ புருஷோத்தமனை கல்யாணம் பண்ணிருக்க. பிராட்டி சொல்றா, கௌசல்யா லோகபர்த்தாலம், அதாவது தாயாருக்கு பெருமாளத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை ஜீவாத்மாவுக்கும் இருக்கு. ஆகையினாலே பெருமாளுக்கு எவ்வளவு உரிமை பிராட்டி கிட்ட இருக்கோ அந்த அளவு உரிமை ஜீவாத்மாவுக்கும் இருக்கு. அதாவது அப்பா கிட்ட அம்மாவுக்கு உரிமை இருக்கு, அம்மா கிட்ட அப்பாவுக்கு உரிமை இருக்கு, குழந்தைகளுக்கு அப்பா கிட்டையும் உரிமை இருக்கு, அம்மா கிட்டையும் உரிமை இருக்கு. அது மாதிரி இருக்கிறதுனால அங்க கௌசல்யா லோகபர்த்தாரம் சிசுவே எம் மனஸ்வினி, லோகத்துல பெண்கள் என்ன பண்ணுவா, எனக்கு சந்ததி வேணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னா குழந்தைகள் ஆசைப்படுவா, தனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசைப்படுவா. லோகத்துல யாராவது பெண்ணு ஒத்திக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தை இல்லை, அப்போ என்ன நினைப்போம், நமக்கு குழந்தை வேணும், நமக்கு சந்ததி வேணும், நம்ம கடைசி காலத்தை நம்ம காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிலாம் நினைப்பா. அப்படி நினைப்பால தவிர யாராவது ஒரு பெண் நமக்கு கணக்க ஒரு பிள்ளை பிறக்காட்டா லோகத்துல பிறக்க போற ஒரு பொண்ணுக்கும் ஆத்துக்கார கிடைக்காத போயிடுவார அப்படின்னு நினைச்சு யாராவது குழந்தைய பெற்றுக்குவா உண்டா? லோகத்துல எல்லாரும் என்ன பண்ணுவா, எனக்கு குழந்தை வேணும்னு ஒரு பெண்ணும் ஆசைப்படுறேன்,
ஆனால் நான் கணக்க எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒருத்தி நினைப்பாலே தவிர, நான் கணக்க ஒரு பெண் குழந்தையை பெற்று காட்டா யாராவது ஒரு புருஷனுக்கு மனைவி கிடைக்க மாட்டான்னு யாராவது யோசிக்கிற எண்ணம் உலகத்துல உண்டா? கிடையாது. எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு யோசிப்பாலே தவிர, நான் கணக்க பிள்ளை பெற்று காட்டா எவ்வளவு ஒத்திக்கு ஆம்பியா கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு யாராவது குழந்தை பெற்றுப்பாளா? ஆனா எங்க மாமியார் இருக்காத, அது அனுமானத்துல குத்தி காட்டுறா. ஆக்சுவலா அந்த இடத்துல சொல்றாங்க, எங்க மாமியார் இருக்கால அவ மனஸ்வினி, எனக்கு மாத்திரம் கணவனை பெறல, லோக பர்த்தா. ராமன் உலகத்துக்கு எல்லாம் பர்த்தா, சீதைக்கு மட்டும் பர்த்தா இல்ல ராமன் பெற்றெடுத்தா. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, சந்தோஷம் எனக்கு. இப்படிப்பட்ட புருஷனை லோக பர்த்தாவை பெறது எனக்கு சந்தோஷம்னா, ஆனா அந்த லோக பர்த்தா சீதையை தவிர மற்ற ஆளுக்கெல்லாம் பர்த்தான்னு நினைச்சிட்டு இருக்கான். மற்றவாள்லாம் காப்பாத்துறான், தாரையை காப்பாத்துவான், சுக்ரீவனை காப்பாத்துவான், குஹனை காப்பாத்துவான், எல்லாருக்கும் காப்பாத்துவான். நான் ஒருத்தி இருக்கிறது மட்டும் இந்த லோக பர்த்தால இந்த லோக சப்தத்துல நான் அடங்கலையா அப்படின்னு நீ கேளு. அப்படின்னா அவன் சீக்கிரம் அவனை தொரிக்க பண்ணணும், சீக்கிரம் பெருமாள் ஏழணும், யுத்தம் நடந்து தன்னை மீட்டு போனதுக்காக லோக பர்த்தா என்று சொல்றார். ஆகினால அந்த பத்துல நீ புருஷோத்தமன், உனக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ண இடத்துல ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் ஆசை இருக்கு. உனக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ண இடத்துல ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு. ஆகினாலே இவ சொல்றாரோ மைத்திரங்கண்ணினாய் நீ உண்மனாலனை. இன்னொன்னு, நீ புருஷகார புத்தியாக இருக்கக்கூடிய நீ என்கிற சப்தம் சர்வநாம சப்தம். அதுக்கு இப்ப என்ன பண்ற, போன பாசுரத்துல உனக்கு 3வது ஆகாரம் வேற ஒண்ணு இருக்கு. நீ புருஷகார பூத்தை என்கிற ஆகாரம் இருக்கு. புருஷகார பூதாளா இருக்கவா தடுக்க கூடாது. ஆகையினாலே பொதுவாக உண்பதனை பூக்குனிய உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. ஆண்டாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருக்கோண செவ்வாய் தான் திட்டு திருக்குமோ அப்படின்னு பாட்டு பாடுறா. அப்ப சொல்றா, கிருஷ்ணனுடைய வாயு மூலம் எல்லாரும் வருக வேண்டியது, நீ மட்டும் சாப்பிட்டுதா உங்ககிட்ட யாருக்குதான் கோபம் வராது. பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால். நாங்க எத்தனை 5 லட்சம் கோபிகள் இருக்குமோ 5 லட்சம் கோபிகளாலையும் அனுபவிக்க வேண்டியது கிருஷ்ணனுடைய அதரபானம். சங்கையை நீ மட்டும் அனுபவிச்சா எப்படி அப்படின்னு கேட்கிறா. பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால் சிதையார உன்னோடு செல்வ பெருஞ்சுங்க. ஒரு சிலர்லாம் இருப்பார், ஒரு உழவர், ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸ்கூல் டீச்சரை எழுப்ப முடியாது பாதராத்திரிக்கு. ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு பையனுக்கு மேத்ஸ் டீச்சர், மேத்ஸ்ல அவனுக்கு சந்தேகம் வந்துருக்கு. பாதராத்திரி 12 மணிக்கு சார் எனக்கு 2 2 சார் 4னா 2 2 சார் 6ன்னு தோன்றது, நீங்க எப்படி 2 2 சார் 4ன்னு சொல்லி கொடுத்துவோன்னு கேட்டா, போடா நாளைக்கு ஸ்கூல்ல கேட்டுக்கிட்டா. பாதராத்திரி அவனா கதவை திறக்க மாட்டா. உள்ளேருந்தே அந்த மேத்தமெட்டிக்ஸ் வாத்தியார் ராம்பே என்ன சொல்லுவா, உனக்கு எந்த காலத்துல வர்றதுன்னு தெரியாதா, ஸ்கூல்ல கேட்டுக்கோ, இல்லாட்டா சாயங்காலம் இருக்கணும், பாதராத்திரிக்கு தொந்தரவு பண்றிய கழுத்திறக்கிறிய அப்படின்னு வெய்யும் அந்த குழந்தைய. அதே ஒரு டாக்டரா இருந்தா, நம்ம இந்த காலத்துல இல்ல, அந்த டாக்டர்லாம் வேற டாக்டர் பாவம், பாதராத்திரிக்கும் கதவு திறப்பா பாவம். அதே டாக்டராத்துல போய் சார் தேள் கொட்டிடுச்சு பாம்பு கொட்டிடுச்சு கதவை திறங்கன்னு சொன்னா அந்த ஆம்பியாரால சொல்ல முடியுமா? என்ன ஆம்பியா, எங்க பர்சனல் லைஃப், இப்ப நாங்க ராத்திரி படுத்துருக்கோம், இப்போ கதவை திறங்களே, பாம்பு கடிச்சா என்ன காத்தால வரக்கூடாதுன்னா அவன் இருந்தா தானே காத்தால வர முடியுமா? அவன் என்ன பண்ணுவான், உடனே கதவை திறந்து அவனை என்ன நீங்க இப்போ அசமஞ்சமா இருக்க, போங்க சீக்கிரம் மருந்து எடுக்கும், அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க தானே சொல்லுவா. ஆகையினாலே ஒரு ஸ்கூல் டீச்சருக்கும் டாக்டருக்கும் நடுவில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்போ ஸ்கூல் டீச்சர் பேசுற மாதிரி டாக்டர் பேச முடியாது, ஸ்கூல் டீச்சர் ஆம்பியா பேசுற மாதிரியாக டாக்டர் ஆம்பியா பேச முடியாது. ஏன்னா அவன் வழியில வந்திருக்கான். இவன் கணக்கு சந்தேகத்தை நாளைக்கு தீர்க்கலாம், அவன் பாம்போட விஷயத்த நாளைக்கு இறக்க முடியாது. ஆகினால் அப்படி இருக்கா மாதிரியாக நீ எல்லாருக்கும் பொதுவான வஸ்துவை நீ ஒரு பெட்ரூம்ல அடைச்சி வச்சுக்கிட்டோ நாங்க கேட்கறது எங்களுக்கு உண்டு. ஆகினாலே மைத்தரங்கண்ணி நாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலன ஒட்டாய்கான் எத்தனை ஏறும் பிரிவாற்ற இல்லாயாள். உனக்கு அகரகில்லே நிறைமை எத்தனை ஏறும் பிரிவாற்ற இல்லாய். ஆள் என்பது வியப்பு குடி, உன்னால ஒரு க்ஷணம் கூட அவனை விட்டு இருக்க முடியாது. நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலன ஒட்டாய்கான் எத்தனை ஏறும் பிரிவாற்ற இல்லாயாள். ஏன்னு சொன்னா அதுக்கு சேர்த்து சொல்றார். ஏன்னா ஒன்னால பிரிஞ்சு வாழ முடியாது, அப்படிப்பட்ட பிரிக்க முடியாத தத்துவம் போலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகினாலே ஆனாலும் எங்களை பார்க்கணும், தத்துவம் நாங்க சொல்றது சத்தியம். நீங்கள் இப்ப கதவை திறந்து எனக்கு நீங்கள் அப்ப ஆக்சுவலா போய் பண்ண வேண்டிய பலன் இப்பயே கிடைக்கிறது. கிருஷ்ணன் எங்க கிட்ட சேர்ந்துட்டான்னு சொன்னா நாங்க லேட்டா தீர்த்தா மாறிக்கிறோம் யமுனையில. அப்புறம் நிதானமா கூட பாவை நோக்கும். ஏன்னா பாவையை நோற்று
பெற வேண்டிய பலன் கிருஷ்ணன், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது அப்படின்னு சொல்ற மாதிரியாக இப்ப நீங்க திவ்ய தம்பதிகளை சேவிச்சுட்டோம்னு சொன்னா ஆக்சுவலா பாவை பண்ண போடைய நோன்போட பலன் இப்பயே எங்களுக்கு கிடைக்க போறது. உன்னோட சேர்ந்து கிருஷ்ணனை நாங்க சேவிச்சுட்டோம்னு சொன்னா இதை எதுக்காக கிருஷ்ண சம்சேஷத்துக்குத்தான் நோன்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிருஷ்ண சம்சேஷம் இப்பயே கிடைக்க போறது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்ற ரீதியில. அதனால் நீ திறக்க வேண்டும். தத்துவம் என்று நாங்க சொல்றது சத்தியம், அதனால் நீ எங்க வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு தகவு அன்று நீ தகவு இல்லாத இருக்கக்கூடாது. அப்படின்னா அர்த்தம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்தியே. இதுல தேவதேவ திவ்ய மகிஷீங்கிறது பொருந்துறது. ரெண்டு பேரும் படுக்கையர்ல இருக்குங்க. அகில ஜெகன் மாதரம் நீ உலகத்துக்கெல்லாம் அம்மா, அஸ்மன் மாதரம் என்பதையும் நீ காட்டு. நீ இப்படி கதவு திறக்காமல் இருக்கிறது, நீங்க போட்டி போட்டா எவ்வளவு நாளைக்கு போட்டி போட்டுருக்குங்க. நான் தான் குழந்தைக்கு சாதம் சாய்ப்பேன், நான் தான் குழந்தைக்கு சாதம் சாய்ப்பேன், ஏதோ 2 நிமிஷம் போட்டா பரவாயில்ல, அப்படியே சொல்லிருந்தா பசங்களுக்கு பட்டி வராதோ. நாளைக்கு தத்துவம் அன்று தகவன்று என்று சொன்னா நாளைக்கு அடுத்த பாசுரத்தை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதேஷி லக்ஷ்மீ சுமதி பாதுகா சேவக ஸ்ரீவன் திரகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் திரகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.